தையட்டி திஸ்ஸவிகாரனுடைய காணி அளவீடு தொடர்பாக இன்றைய தினம் இந்த அளவீடு மேற்கொள்வதாக ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. கடந்த 11ஆம் தேதி சனிக்கிழமை இந்த தையட்டி விகாரைக்குரிய விகாரை அமைந்திருக்கின்ற காணி உரிமையாளர்களை மாவட்ட செயலகத்தில் அழைத்து கௌரவ கடற்றொழில் அமைச்சருடைய தலைமையிலே நாங்கள் கலந்துரையாடல் நடத்தியிருந்தோம். அந்த கலந்துரையாடலிலே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் இன்றைய தினம் இந்த காணிகளை அளவீடு செய்வதாக நடவடிக்கை எடுத்திருந்தோம். இதற்கு முன்னதாக இந்த காணி அளவீடு தொடர்பாக காணி உரித்து நிர்ணய திணைக்களம் கொழும்பு தலைமையகம் அந்த தங்களுடைய கடிதத்தினை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற காணி உரித்து நிர்ணய திணைக்களத்திற்கு அனுப்பியிருந்தது. இந்த காணி தொடர்பான அளவீட்டு நடைமுறைகளை மேற்கொள்ளுமாறு அதற்கிணங்க காணி உரித்து நிர்ணய திணைக்களம் நில அளவை திணைக்களத்துக்கு தன்னுடைய வேண்டுகையை முன்வைத்திருந்தது இந்த காணிகளை அளவீடு செய்வதற்குரிய. ஆகவே அதன் பிரகாரம் பிரதேச செயலாளர் இந்த காணிக்குரிய பொதுமக்களுடைய விவரங்களை நில அளவை திணைக்களத்துக்கு அனுப்பியதன் பிரகாரம் இன்று இந்த காணிகளை அளவீடு செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் இன்றைய தினம் காலையிலே புத்த சாசன அமைச்சினுடைய செயலாளரோடு தொடர்பு கொண்டு இந்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையிட போது அவர்கள் சொன்னார்கள், இந்த காணியை அளவீடு செய்கின்ற போது அனைத்து திணைக்களங்களும் ஒருங்கிணைந்த வகையிலே இதனை மேற்கொள்வது பொருத்தமானது என்றதன் அடிப்படையிலே தாங்கள் மே மாதம் 2 வாரங்களுக்குள்ளே 15ஆம் தேதிக்குள்ளே அதற்குரிய ஒரு பொருத்தமான திகதியை தந்து அனைத்து தரப்பினரும் நில அளவை திணைக்களம் மற்றும் காணி உரித்து திணைக்களத்தினுடைய தலைமை அலுவலகத்தை சேர்ந்தவர்கள் உட்பட அனைவரையும் ஒருங்கிணைந்த வகையிலே மீள இந்த காணியினை அளப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்வதாக எனக்கு உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் அந்த விடயத்தினை இந்த தையட்டி திஸ்ஸவிகாரை அமைந்திருக்கின்ற காணி உரிமையாளருக்கு என்று தெளிவுபடுத்தியிருக்கணும். ஆக அதற்குரிய தொடர் நடவடிக்கைகள் எங்களால் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. நீங்கள் வந்து அரசாங்க திணைக்களங்கள் பௌத்த சாசன அமைச்சு பேச்சுவார்த்தை ஈடுபட்டு கொண்டிருக்கிற இதே வேளையில் இன்றைக்கு இந்த காணியளை வீட்டுக்கு எதிராக பிக்குவர்கள் பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்து அது போலீஸ் அவர் தானே முறைப்பாடு செய்திருக்கின்றபடியால் அவர்கிட்ட அதை எடுக்கலாம் பொருத்தமாக இருக்கும். குழுவில் அவர் இருக்கிற நிலையில் வந்து அவர் இப்படி ஒரு முறைப்பாடு செய்திருக்கிறார். அது சம்பந்தமான அவர் முறைப்பாடு செய்த பற்றி எங்கள்கிட்ட தெரியாது. அவர் முறைப்பாடு செய்திருந்தால் அதை நீங்கள் அவர்கிட்டயோ அல்லது போலீஸ் நிலையத்திலேயோ கேட்டுக்கொண்டால் அந்த விவரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். முறைப்பாடு செய்யப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டு நேற்று அவர் முறைப்பாடு செய்யப்பட்டது. அப்போ தொடர்ந்து இன்றைக்கு நீங்கள் சுமூகமாக ஒரு பேச்சுவார்த்தை போய்க்குள்ள அவர் போலீஸில் முறைப்பாடு செய்கிறது வந்து அவர் நாங்கள் வந்தது புத்த சாசன அமைச்சினுடைய செயலாளருடைய அறிவுறுத்தலை நாங்கள் அவர்கிட்ட கேட்டு அவருடைய அடிப்படையில் இதை மீள அளக்கிறதுக்குரிய ஏற்பாட்டோடு தான் நாங்கள் இன்றைக்கு வந்து உறுதிப்படுத்தியிருக்கோம். நாங்கள் அளக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை நிச்சயமாக செய்வோம். கட்டுப்படாத அந்த பௌத்தவிக்கு இப்போ வந்து கட்டுப்படாமல் பொலிசுக்கு போகிற இடத்துல தொடர்ந்துமே அவரை நீங்கள் கூப்பிட்டு வச்சுக்கொண்டு புத்த சாசனம் அந்த குழுவில் குழு தானே தீர்மானிக்கணும். நாங்களும் குழுவின் ஒரு அங்கத்தவர். அந்த குழுவை நீங்கள் நம்புறீங்க தொடர்ந்து? நாங்கள் அந்த குழுவில் இருக்கிறபடியால் நாங்கள் அந்த குழுவை நம்பித்தான் செயற்படுறோம். அந்த குழுவின் செயற்பாடுகளில் நம்பிக்கை இருக்கிறபடியாக தான் நாங்கள் அதையும் முன்னெடுக்கிறோம். நாங்கள் அடுத்த ஒரு குழுவை கூட்ட சொல்லின கோரிக்கையும் நாங்கள் அமைச்சுக்கு முன்வைக்க இருக்கிறோம். சரி. गाँव से
Tapi tak awam mesti dia mata ku karena nek. Oh, terus dia mak beli orang karena. Nah. ini ada uti orang hari ini lah. Asal kali pada meeting ada nonton kam. Ada mungkin apa hari ini. Kalau bas kalau lu buat juga mana. Inilah lah begini. Habis ini game വരുന്നില്ല. बस पे क्या नहीं रहती ये बस വലിയ ഔട്ട്
எடுத்து போடுங்க சொல்லிவே என்ன போட்டு கொண்டு வச்சுட்டேன் எல்லாருக்கும் கேட்ட போட்டு துறக்காம பிடிக்க போட்டாரு பெட்ரோல் காசு யார் வேற வழி பாதிக்கா நாங்க அவ்வளவு வேதனையோட ஏமாத்தி வேதனையோட நிக்கிறோம் பயம் கொஞ்சம் கோடா இருக்காம ஐயோ பார்த்துக்கிறேங்க ஐ மீன் මොකද ප්‍රශ්න දැන් මයින්ඩ් එන්න කිව්වා තා උත්තරක් කියලා නෑ ඒකයි වදින්නේ කලබල අපි වෙන්නේ ඕගොල්ලෝ යනවා යන්න හරි ඒගොල්ලෝ අපිට පණිවිඩ කියනවා ඊට පස්සේ අපි යනවා හරි ඕකේ එන්න ඒගොල්ලෝ තමයි ඉන්න කිව්වේ හරි ඒගොල්ලෝ එන්න විදිහ කියන්නේ පුලේ எல்லாம் சொல்றது என்ன மண்ண வைகாச மாதம் காத்து சித்திரை மாதம் சித்திரை மாதம் ஹீட் ஓ பங்குனி சித்திரை ஹீட் ஒரு கார்த்திகை மாதம்
சாப்பாடு இல்லாம இருக்கலாம், தண்ணி இல்லாம இருக்கலாம். இந்த காணி அளக்கிற சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே புத்த சாசன அமைச்சருடைய செயலாளரோட தொடர்பு கொண்டு கழிச்சிருக்கிறோம். அப்போ இந்த காணி அளக்கிறது சம்பந்தமாக நாங்கள் நடுக்கு எடுத்திருக்கிறோம். ஏற்கனவே கௌரவ கடற்தொழில் அமைச்சருடைய தலைமையில் கடந்த சனிக்கிழமை மாவட்ட செயலகத்தில் கூட்டம் நடந்தால் அந்த பிரகாரம் நாங்கள் அளந்திருந்தாங்க. இந்த அளக்கிறக்கூடிய நடவடிக்கையாக காணி உரித்து நிர்ணய திணைக்களம், கொழும்பினுடைய காணி உரித்து நிர்ணய திணைக்களம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய அந்த காணி உரித்து நிர்ணய திணைக்களத்துக்கு அறிவித்திருந்தது இந்த காணியை அளவீடு செய்யுமாறு. அதன் பிரகாரம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய காணி உரித்து நிர்ணய திணைக்களம் நில அளவை திணைக்களத்துக்கு, யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய நில அளவை திணைக்களத்துக்கு தன்னுடைய வேண்டுகையை விட்டு பிடித்திருந்த இந்த காணியை அளக்கிற சம்பந்தமாக. அப்போ அதன் அடிப்படையில் நாங்கள் அன்றைக்கு அந்த தெரிவித்தினால் இது சம்பந்தமாக புத்த சாசன அமைச்சு சொல்லியிருக்கின்றது, நீங்கள் இந்த காணிகளை அளக்கிறப்ப நீங்கள் சொன்ன விடயங்களையும் நீங்கள் எழுத்து மூலம் கோரிக்கை விட சொல்லி, அதாவது இது இந்த காணி எந்த விதத்திலும் சுவீகரிப்பு உட்படுத்தப்படாது என்று சொல்லி ஒரு எழுத்து மூலமான கோரிக்கையை நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதேவேளை இந்த காணியை விடுவிக்கிற சம்பந்தமாகவும் நீங்கள் எங்கள்கிட்ட உறுதிப்படுத்தலையும் கேட்டது. இப்போ நாங்கள் இந்த விடயத்தை புத்த சாசன அமைச்சருக்கு தெரிவித்திருந்தார்கள். ஆகவே அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அப்போ ஆகவே இதை நாங்கள் ஒரு 2 வாரங்கள் பிற்போட்டு நாங்கள் இதுக்குரிய அது சம்பந்தப்பட்ட அனைவரும் வந்து இதில் அளக்கிறதுக்குரிய ஏற்பாட்டை தாங்கள் செய்கிறதாக கொழும்பில் இருக்கிற நில அளவை திணைக்களத்தின் ஊடாக இது நாங்கள் ஒரு குழுவாக வந்து இதை அளக்கிறதுக்கு நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கிறதாக தான் இப்போ அந்த அளக்கிறன்ற விவரத்தை எனக்கு இந்த அடுத்த வாரம் அனுப்பி வைப்பாக செயலாளர் சொல்லியிருக்கிறேன். அப்போ அதன் பிரகாரம் நாங்கள் இன்றைக்கு இந்த காணியை அளக்காமல் அவர்கள் சொல்லுகின்ற டேட், அப்போ நான் கேட்டேன் இப்போ அதை நீங்கள் அளக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்ல நாங்கள் திங்கட்கிழமை சொல்கிறதாகவும் அடுத்த ஒரு 2 வாரங்களுக்குள்ளே இதை அளக்கிறதுக்குரிய ஒழுங்கு தாங்கள் செய்தாரன்னு சொல்லிக்கணும். அவை நாங்கள் மீண்டும் அதை சரியான முறையில் என்ன உங்களுக்கும் பல கோரிக்கைகள் இருக்குது, உத்தரவாதங்கள் தரப்படுகின்றது. அப்போ அதை நாங்கள் அவர்கள் மூலமாக அதை உறுதிப்படுத்தி தரது இலகுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் நாங்கள் எல்லாருமே ஒருங்கிணைந்த வகையில் அந்த காணியை நாங்கள் எப்படியும் அடுத்த மாதம் மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னால் அளக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எல்லாரும் மட்டும் யாரை சொல்கிறீங்க? இப்போ காணிக்காரரும் இங்கே இருக்கிறேன், வேறு யார் மற்றாக்கள் நில அளவை திணைக்களத்தினுடைய தலைமையகம், நில அளவை இங்கே இருக்கிறது வந்து மாவட்ட அலுவலகம். அப்போ அதன் அடிப்படையில் நில அளவை திணைக்களத்தினுடைய தலைவர், அதே போல் காணி உரித்து நிர்ணய திணைக்களம். அப்போ அவை எல்லாரும் வேண்டால் இதில் இருக்கிறது வந்து எல்லாம் மாவட்ட அலுவலகங்களோட உத்தியோகத்தராக நீங்கள் இருக்கலாம். அப்போ இது வந்து தேசிய ரீதியில் கதைக்கப்பட்ட பிரச்சனை என்றபடியால் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த இவர் தான் சேவை சூப்பரண்ட். இதே போல் இவருடைய தலைமையகம் பதிவு சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கின்ற காரணத்தினால எல்லா நிறுவனங்களோட தலைமையகங்களும் ஒருங்கிணைந்த வகையில் காணியை அளக்கிறதுக்கு நாங்கள் இப்போ நாங்கள் விடிய காலையிலேயும் செயலாளரோட கதைச்சது. அப்போ சொன்னால் தான் ஒரு மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னால் அளக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை ஒருங்கிணைந்த வகையில் செய்வோம். எனவே நீங்கள் தீர்மானம் அளக்கிறதுன்றது கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டு தானே சேவை டிபார்ட்மெண்ட்டுக்கு இதுன்றது. இப்போ இங்கே மேலதிகமாக ஒரு தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஏதோ ஒரு இடத்துல. தடை ஏற்படுத்தப்பட்டாலும் அளக்க இல்லை என்று தீர்மானம் எடுக்கப்படையில்லை, தடை ஏற்பட இல்லை. ஒரு கால தாமதம் உங்களுக்குள்ளேயும் பலத்த சந்தேகம் இருக்கின்றதாக நீங்கள் தெரிவிச்சிருக்கீங்க. ஒரு நிமிஷம் கோய்காரங்க ஒரு பிரைவேட் காணியை இவ்வளோ காலமும் நீங்கள் இங்கே இருந்து இவ்வளோ காணி ரிலீஸ் பண்ணியிருக்கிறீங்க. எந்த ஒரு இடத்தையுமே நீங்கள் கவர்மெண்ட் சர்வேரிங் வந்து
அளந்து விடுக்கப்பட இல்லை. இது இப்போ உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட காணி, இது கைசகுடி சூழ்நிலை இருந்து வளமையாக செய்கிறது போல் ஜிஎம்ஆர்கிட்ட ஒப்படைச்சு இது உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட காணி அளக்க போகிறோம். ஆனால் இதுக்கு ஸ்பெஷலாக கவர்மெண்ட் சேவைக்கு ஒரு ஆர்டர் போய் எழுத்து மூல கடலையோட தான் அளக்க வரணும்ன்றதை அவர் சொன்னபடியால் நாங்களும் பிரைவேட் காணி எங்கேயுமே அளக்கப்படையில்லை தானே. எங்கட பாதுகாப்பு கருதி கீரிமலையில் நடந்தது அளவீட்டின் பிறகுதான் சில நெருக்குதல்கள் நடந்தது சுவீகரிப்புக்கு தடுக்கப்பட்டாலும் அந்த பாதுகாப்புக்கு சேர்ந்து உங்கள்ட்ட சில கோரிக்கைகளை வைக்க எங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மூத்த இங்கே இருக்கும் மூத்த குடிமக்களால் ஆலோசனை வழங்கப்பட்டது. அந்த கோரிக்கையை வச்ச நாங்கள். ஆனால் அதே மாதிரி நேற்று பின்னேறம் வரை அளக்கிறேன் இருந்தது. இன்றைக்கு திடீரென்று உங்களையும் மீறி தடை செய்யப்பட்டிருக்கு. நான் இப்போ இதில் கன தரப்புகள் பங்கு பெற்ற காரணத்தினால எல்லாருக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. அதால் இதை நாங்கள் தடை செய்யாமல் இல்லை, நிறுத்தவும் இல்லை, இடைநிறுத்தவும் இல்லை. 2 வாரம் மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் மீள சகல தரப்பினரும் இணைந்த வகையில் அளக்கிறக்குரிய நடவடிக்கை. அப்போ நீங்கள் இப்போ இதில் மெயினாக நாங்கள் எங்களோட கோரிக்கையில் உண்டான அடுத்த முறை அளவீடு செய்யல இது சுவீகரிக்கப்படுறதுக்காக இல்லை, காணிகளை அளவிட்டு விடுவிக்கிறதுக்கான அந்த எழுத்து மூலம் ஏதாவது ஒன்று தருவீங்களோ தந்து அதை சாட்டி தான் என்ன அந்த கோரிக்கை இல்லை எழுத்து மூலம் தர்றதுல உண்மையிலேயே யாருக்குமே பாதிப்பு இல்லை. ஆனால் எங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பு, இந்த காணி உரிமையாளர்களுக்கு பாதுகாப்பு. அதுவும் பாருங்க நிர்வாகப்படி லெட்டர் மூலமா போகத்தான் எங்களுக்கு விருப்பம். அதைத்தான் அன்றைக்கு நான் கோரிக்கை வச்சுனாங்க. அந்த கோரிக்கை படி தான் இன்றைக்கு அளக்கிறதுக்கு வந்தேன். ஆனால் நேற்று இரவு வந்து ஒரு சட்டவிரோதமாக இருக்கிற ஒரு ஆள் வந்து ஒரு என்ட்ரி போட்டதுக்காக நிப்பாட்டப்பட்டதான் எங்களுக்கு நாங்கள் முன்னுக்கு கோரிக்கை வச்சது. இந்த சட்டவிரோத விகாரில் இருக்கிற ஒரு அப்புறப்படுத்தி போட்டு அளவு கொண்டா நாங்கள் கோரிக்கை வச்சோம். எல்லாருமே எந்த ஒரு ஆவணமும் இல்லை ஒரு ஆள். இப்போ இன்றைக்கு வந்து அந்த 3 அமைச்சர் மேர் எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் 3 அமைச்சர் மேர் நீங்கள் டிஎஸ் ஜிஏ எல்லாம் இருந்து ஒரு தீர்மானம் எடுத்துறீங்க. காணிக்காரர் யாருமே இல்லை. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு வாரம் உங்களை நம்பி அமைச்சரை நம்பி இந்த கவர்மெண்ட் நம்பி இல்லை அதை தடை செய்யணும் யாரும் என்ன அவைக்கும் மீறி பாருங்க என்ன நடக்குது. இந்த விஷயத்தை நாங்கள் என்னென்றால் நாங்கள் அளக்க இல்லை என்று சொல்லல. நாங்கள் எல்லாரும் அளக்கிறக்குரிய ஏற்பாட்டோடு தான் நாங்கள் செயற்பட்டு உங்களையும் கூட்டத்துக்கு வர நீங்கள் சொன்னீங்க. நாங்கள் ஒரு லெட்டர் தந்தா பிறகு அதில் சில சிக்கல்கள் இருக்காது. அப்போ அந்த லெட்டர் தரா விட்டுருந்தோம்டா இந்த காலம் குறைஞ்சபட்சம் மீட்டிங் மினிட்ஸாவது கட்டினா குறைஞ்சபட்சம் மீட்டிங் மினிட்ஸாவது சொல்லி கட்டினா இது வரைக்கும் குறைஞ்சபட்சம் நீங்க சேர்க்கக்கூடாது. நாங்கள் அளக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யறதுக்குரிய நடவடிக்கையை தான் நாங்கள் உங்களோட கதைத்தினாலேருந்து மேற்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் அளக்கிறதுக்குரிய ஏற்பாடு இருக்கைகள் தான் இவ்வாறான ஒரு தகவல் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் நாங்கள் தற்காலிகமாக இந்த அளக்கிறதை நிறுத்தி இருக்கிறோம். எப்போ நாங்கள் அந்த டேட் கூட்டம் தையட்டி திசவிகாரனுடைய காணி அளவீடு தொடர்பாக இன்றைய தினம் இந்த அளவீடு மேற்கொள்வதாக ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. கடந்த 11ஆம் தேதி சனிக்கிழமை இந்த தையட்டி விகாரைக்குரிய விகாரை அமைந்திருக்கின்ற காணி உரிமையாளர்களை மாவட்ட செயலகத்தில் அழைத்து கௌரவ கடற்றொழில் அமைச்சருடைய தலைமையிலே நாங்கள் கலந்துரையாடல் நடத்தியிருந்தோம். அந்த கலந்துரையாடலிலே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் இன்றைய தினம் இந்த காணிகளை அளவீடு செய்வதாக நடவடிக்கை எடுத்திருந்தோம். இதற்கு முன்னதாக இந்த காணி அளவீடு தொடர்பாக காணி உரித்து நிர்ணய திணைக்களம் கொழும்பு தலைமையகம் அந்த தங்களுடைய கடிதத்தினை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற காணி உரித்து நிர்ணய திணைக்களத்திற்கு அனுப்பியிருந்தது. இந்த காணி தொடர்பான அளவீட்டு நடைமுறைகளை மேற்கொள்ளுமாறு அதற்கிணங்க காணி உரித்து நிர்ணய திணைக்களம் நில அளவை திணைக்களத்துக்கு தன்னுடைய வேண்டுகையை முன்வைத்திருந்தது இந்த காணிகளை அளவீடு செய்வதற்குரிய. ஆகவே அதன் பிரகாரம் பிரதேச செயலாளர் இந்த காணிக்குரிய பொதுமக்களுடைய விவரங்களை நில அளவை திணைக்களத்துக்கு அனுப்பியதன் பிரகாரம் இன்று இந்த காணிகளை அளவீடு செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது.
ஆனாலும் இன்றைய தினம் காலையிலே புத்த சாசன அமைச்சினுடைய செயலாளரோடு தொடர்பு கொண்டு இந்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையிட போது அவர்கள் சொன்னார்கள், இந்த காணியை அளவீடு செய்கின்ற போது அனைத்து திணைக்களங்களும் ஒருங்கிணைந்த வகையிலே இதனை மேற்கொள்வது பொருத்தமானது என்றதன் அடிப்படையிலே தாங்கள் மே மாதம் 2 வாரங்களுக்குள்ளே 15ஆம் தேதிக்குள்ளே அதற்குரிய ஒரு பொருத்தமான திகதியை தந்து அனைத்து தரப்பினரும் நில அளவு திணைக்களம் மற்றும் காணி உறுதி திணைக்களத்தினுடைய தலைமை அலுவலகத்தை சேர்ந்தவர்கள் உட்பட அனைவரையும் ஒருங்கிணைந்த வகையிலே மீள இந்த காணியினை அளப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளவாக எனக்கு உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் அந்த விடயத்தினை இந்த தையிட்டு திசவிகாரை அமைந்திருக்கின்ற காணி உரிமைகளுக்கு என்று தெளிவுபடுத்தியிருக்கணும். ஆக அதற்குரிய தொடர் நடவடிக்கைகள் எங்களால் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. நீங்கள் வந்து அரசாங்க திணைக்களங்கள் பௌத்த சாசன அமைச்சு பேச்சுவார்த்தை ஈடுபட்டு கொண்டிருக்கிற இதே வேளையில் இன்றைக்கு இந்த காணி அளவீட்டுக்கு எதிராக பிக்குவர்கள் பெலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கிறார். அது போலீஸ் அவர் தானே முறைப்பாடு செய்திருக்கின்றபடியால் அவர்கிட்ட அதை கேட்கலாம் பொருத்தமாக இருக்கும். குழுவில் அவர் இருக்கிற நிலையில் வந்து அவர் இப்படி ஒரு முறைப்பாடு செய்திருக்கிறார். அது சம்பந்தமான கட்டுப்பாட்டு முடிவுகளுக்கு அவர் முறைப்பாடு செய்த பற்றி எங்களுக்கு தெரியாது. அவர் முறைப்பாடு செய்திருந்தால் அதை நீங்கள் அவர்கிட்டயோ அல்லது போலீஸ் நிலையத்திலேயோ கேட்டுக்கொண்டால் அந்த விவரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும். முறைப்பாடு செய்யப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டு நேற்று முறைப்பாடு செய்யப்பட்டது. அப்போ தொடர்ந்து இன்றைக்கு நீங்கள் சுமூகமாக ஒரு பேச்சுவார்த்தை போய்க்குள்ள அவர் போலீஸில் முறைப்பாடு செய்கிறது வந்து அவர் நாங்கள் வந்தது புத்த சாசன அமைச்சினுடைய செயலாளருடைய அறிவுறுத்தலை நாங்கள் அவர்கிட்ட கேட்டு அவருடைய அடிப்படையில் இதை மீள அளக்கிறதுக்குரிய ஏற்பாட்டோடு தான் நாங்கள் இன்றைக்கு வந்து உறுதிப்படுத்தியிருக்கோம். நாங்கள் அளக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை நிச்சயமாக செய்வோம். குழுவுக்கு கட்டுப்படாத அந்த பௌத்தவிக்கு இப்போ வந்து கட்டுப்படாமல் பொலிசுக்கு போகிற இடத்துல தொடர்ந்துமே அவரை நீங்கள் கூப்பிட்டு வச்சுக்கொண்டு புத்த சாசனம் அந்த குழுவில் அது குழு தானே தீர்மானிக்கணும். நாங்களும் குழுவின் ஒரு அங்கத்தவர். அந்த குழுவை நீங்கள் நம்புறீங்க தொடர்ந்து? நாங்கள் அந்த குழுவில் இருக்கிறபடியால் நாங்கள் அந்த குழுவை நம்பித்தான் செயற்படுறோம். அந்த குழுவின் செயற்பாடுகளில் நம்பிக்கை இருக்கிறபடியாக தான் நாங்கள் அதையும் முன்னெடுக்கிறோம். நாங்கள் அடுத்த ஒரு குழுவை கூட்ட சொல்லின கோரிக்கையும் நாங்கள் அமைச்சுக்கு முன்வைக்க இருக்கிறோம். சரி. ಸಂಬಂಧ ವಿಷಯ ದಿಯೇಟ ಇಸರ ದಂಡ அப்படி வேணும் அதே ஒரு இதில் அதாவது நாங்கள் சொன்னால் நாங்கள் வைத்தியம் பண்ணுவோம். நாங்களே வந்து இந்த காரணம் வைத்தியம் கொஞ்சம் விஜயராம் தர்மபுரம் மீட்டிங் காரணத்தை சொல்லுவோம். உங்களுக்கு இந்த காரண சம்பந்தமான விஷயம் உங்களுக்கு தெரியுது தானே? ஏன் சொல்லக்கூடாது?